Hi all, welcome to J2 Wealth. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சீரீஸில் செகண்ட் எபிசோட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது உங்களோட சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு நீங்கள் எப்படி ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸாக நம்ம எல்லாம் ஆசைப்படுறது என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும், அதே மாதிரி நல்ல எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் இந்த எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் லாங் டைமில் பார்க்கும் போது நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு ஏர்லியராக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் அவங்க படிப்பு செலவுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், யூஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் டிப்ஸ், அதே மாதிரி ஈஸியாக எப்படி பணத்தை சேமிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கம். இன்ஃப்ளேஷன் பல செக்டார்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணும், அதே மாதிரி எஜுகேஷனையும் அது இம்பாக்ட் பண்ணுது. ஒரு சர்வே டேட்டா படி பார்த்தீங்கன்னா 2012 2020 வரைக்கும் ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதாவது நம்மளோட உணவு இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.62% உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% உயர்ந்திருக்கு. ஆனால் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன், இதை நம்ம நிறைய பேர் மறந்துருக்கோம். எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ 15 லட்ச ரூபா செலவாகுது. இதுவே 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24.5 lakhs, அதாவது 24,50,000 ரூபாய் கிட்ட செலவாகும். இதுவே 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 லட்ச ரூபாய் செலவாகும். இதுவே ஒரு மெடிக்கல் டிகிரி படிக்கிறாங்கன்னா இப்போ ஒரு 50 லட்ச ரூபா செலவாகுதுன்னா 10 வருஷம் கழிச்சு அது 81 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மோர் தென் 1 கோடி ரூபாய் செலவாகும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் படித்தா, இதுவே பல பேரண்ட்ஸ்க்கு என்ன கனவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களை அப்ராட் அனுப்பிச்சு படிக்க வைக்கணுன்றது தான். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பி கிட்டத்தட்ட 3.59% வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இதோட பெரிய இம்பேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் காஸ்ட், அதாவது அப்ராடில் போகும்போது நம்ம எஜுகேஷன் காஸ்ட் என்ன ப்ரீவியஸாக இருந்ததோ அதோட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு நம்ம காசு கட்ட வேண்டியதாக இருக்குது. 2004 பார்த்தீங்கன்னா ஒரு $1 கிட்டத்தட்ட 45 ரூபா இருந்தது. அதுவே இன்னையோட விலை கிட்டத்தட்ட 83 ரூபா அதே டாலர் இருக்குது. இது மாதிரி பல கனவுகளை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நம்ம ஏர்லியராக ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அது தவிர வேறு எந்த வழியும் இல்லை. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எஜுகேஷன் லோன்ஸ் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கு நம்ம எடுக்கிறோம். இந்த பர்டனை வி பாஸ் ஆன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அப்ராட் போய் நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா அவங்க எஜுகேஷன் லோன்ஸ் எடுக்கிறாங்க, அங்கே போயிட்டு அவங்க வேலை செஞ்சு கட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. ஸோ இது மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏர்லியராக ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. மணி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் கோர்சஸ் லைக் MBA, MBBS இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த டாப் டிகிரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை 2030 நம்ம இன்றைக்கி என்ன காஸ்ட் கட்டுறோமோ கிட்டத்தட்ட அது டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை பார்த்தோம். இப்போ அது எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அதை பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு SIP மூலிமா ஈஸியாக நம்ம டீல் பண்ணலாம். நம்ம இப்போ சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு ஒரு 1 crore டார்கெட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது எந்த டிகிரிக்கு வேணா இருக்கலாம். ஒரு 1 crore ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போது இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு 1 கோடி ரூபாய் நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம். நம்மளோட குழந்தையோட 18வது வயசில் இந்த 1 கோடி ரூபாவை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். நம்ம குழந்தை பிறந்த உடனே ஒரு SIP ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க 0 இயர்ஸ்லேருந்து அவங்க 18 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு SIP ரன் பண்ண போகிறோம். நம்மளோட டார்கெட் வேல்யூவோ 1 கோடி ரூபாய். ஸோ இதுக்கு எவ்வளோ SIP உங்களுக்கு மாதம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ எப்படி நான் 9,000 ரூபாய் சொல்கிறேன்னா, நம்ம லாஸ்ட் எபிசோடில் எடுத்த மாதிரி இந்த எபிசோட்லையும் ஆவரேஜ் ரிட்டர்னாக கிட்டத்தட்ட 15% எடுத்திருக்கோம். ஸோ அந்த கணக்குப்படி கிட்டத்தட்ட 9,055 ரூபா நம்மளுக்கு வந்து பெர் மந்த் SIP அமௌண்ட் தேவைப்படும். குழந்தைக்கு 5 வயசு இருக்கும்போது இந்த SIP ஸ்டார்ட் பண்ணுறேன், அவங்க 18 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த SIP ரன் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் இந்த SIP ரன் பண்ண போகிறேன். ஸோ அப்போது எனக்கு என்ன வேல்யூ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,700 தேவைப்படும் அந்த 1 crore ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, the earlier you start, the lesser is your SIP amount, the more the compounding happens, the higher the returns you get. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் லேட்டராக தான் என் குழந்தைக்கு சேமித்து வைக்க முடியும், அதாவது அவங்க 10 வயசு இருக்கும் போது தான் அவங்களோட காலேஜ் எஜுகேஷனுக்கு என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க 10 வயசு இருக்கும்போது நீங்கள் ஒரு SIP ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
அவங்க 18 வயசு ஆகும்போது அந்த எஸ்ஐபியை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறீங்க. கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் அந்த எஸ்ஐபியை ரன் பண்ண போகிறீங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 53,700 ரூபாய் எஸ்ஐபி ரன் பண்ணாதான் 15% ரிட்டர்னில் உங்களுக்கு 1 கோடி ரூபாயை ரீச் பண்ண முடியும். எல்லாருக்கும் இப்போ சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சிருக்கும். நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ எஸ்ஐபி அமௌண்ட் கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள், சில்ட்ரனோட எஜுகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட், ஃபினான்ஷியல் வீடியோஸ், ஃபினான்ஷியல் இன்டர்வியூஸ் பார்க்கறதுக்கு J2 Wealthக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.